நாம் முதலில் இந்த மேடையில் பார்க்க போவது நமது 17வது மெகா மகளிர் விருது விழாவின் முதல் விருது. மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது என்பார்களே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். பார்க்கத்தான் இவர் சிறிய பெண் போல இருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை தனை உடுத்தி சிவகங்கை சீமையிலே ஸ்ரீதுர்கை வந்தாளே என்ற பாடல் வரி இவங்களுக்கு பொருந்தும் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இவர் வெல்லாத போட்டியே இல்லை அப்படியும் சொல்லலாம். யார் இந்த சாம்பியன்? அவரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாமா? இதோ திரையில் அவரை பற்றிய ஒரு காணொளி உங்களுக்காக. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை காட்டிலும் தம் மக்கள் அறிவுடையவராதல் பெற்றோருக்கு மட்டுமில்லாமல் இவ்வுலகில் உள்ள உயிர்க்கெல்லாம் இனிமையானதாகும் என்றார் வள்ளுவர். அதுபோல் விளையும் பருவத்திலேயே விருட்சம் போல் வளர்ந்து தம் வீட்டிற்கும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் சுட்டி சாம்பியன் இவர். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நெசவாளர் மற்றும் தனியார் ஊழியர் திரு சரவணன், ஆசிரியை திருமதி அன்புரோஜா தம்பதியினருக்கு இளைய மகளாக அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேரூராட்சியில் பிறந்த சாதனை செல்வி இவர். உடையார்பாளையம் பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கிய இவர் 4 வயதுக்குள்ளாகவே 20ஆம் வாய்ப்பாடு வரை தலைகீழாக கூட சொல்லிவிடுவாராம். சிலம்பம், யோகா, கராத்தே போன்றவற்றையும் சிறு வயதிலேயே பழகத் தொடங்கிய காலத்தில் இவரது மூத்த சகோதரியும் சதுரங்க பிரியருமான செல்வி ரக்ஷிகாவிற்கு அவர்களுடன் வீட்டில் தன்னுடன் விளையாடி பயிற்சி செய்ய ஒரு துணை தேவைப்பட்டது. அதற்காக தங்கையை அவர் தேர்ந்தெடுக்க வயதில் சிறுமியாயினும் அந்த விளையாட்டின் மீது மிகுந்த ஈர்ப்பு ஏற்பட்டது. இவரது 6வது அகவையில் 8 மாவட்ட மாணவர்கள் பங்கு பெற்ற சோழமண்டலம் அளவிலான செஸ் டோர்னமெண்டில் முதலில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டமும் கோப்பையும் பெற்றபோது நினைத்தாராம், இனி வீடு முழுவதிலும் இப்படி கோப்பைகள் வாங்கி குவித்து விட வேண்டும் என்று. நினைத்தபடியே அதனை தொடர்ந்து நிறைவேற்றியும் வருகிறார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஆன்லைன் போட்டிகளில் பரிசு பெற்ற இவர் அதனைத் தொடர்ந்து இந்த சதுரங்க விளையாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது 2022ஆம் ஆண்டு. தமிழ்நாடு மாநில சாம்பியன்ஷிப் 7 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் முதல் இடம், ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய பள்ளிகள் அளவிலான சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம், குஜராத்தில் நடைபெற்ற தேசிய 7 வயதுக்கு உட்பட்டோர் சாம்பியன்ஷிப் போட்டியில் 11 போட்டிகளிலும் வெற்றி பெற்றதுடன் அதே ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற ஆசிய பள்ளிகள் சாம்பியன்ஷிப்பில் கிளாசிக்கல், பிளிட்ஸ், ராபிட் போன்ற 3 பிரிவுகளிலும் 23 போட்டிகளில் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று 100% கேர்ள் ஆஃப் செஸ் என்ற பெருமைக்குரியவர் இவர். இவர் இந்த தேசிய அளவிலான போட்டிகளுக்கு செல்லவே மாவட்ட ஆட்சியரின் உதவி தேவைப்பட்டது. போட்டிகளுக்கு செல்லும் பொழுது வெளியில் தங்கும் செலவை தவிர்ப்பதற்காக ரயில் நிலையத்திலோ அல்லது பஸ் நிலையத்திலேயோ உறங்கி விடுவார்களாம். இவரது அபார திறமையை கண்ட நல்ல உள்ளங்கள் கிராமப்புற மாணவர்கள் பயிற்சி பெற ஏதுவாக கிராண்ட் மாஸ்டர் விஷ்ணு பிரசன்னா அவர்களால் சிவகாசியில் நடத்தப்படும் ஹாட்சன் அகாடமி ஆஃப் செஸ்ஸில் இணைந்து முழு நேர பயிற்சி மேற்கொண்டார். பின்னர் வேலம்மாள் கல்வி நிறுவனம் இவரது படிப்பு செலவுகளை ஆதரிக்க சென்னையில் GM ஷாம் சுந்தரிடம் பயிற்சி பெற்று தன்னை மெருகேற்றி வருகிறார். இவரது அபாரமான ஆற்றலுக்கு உரம் போட்டது போல் பயிற்சி அமைய தேசிய அளவிலான போட்டிகளை தொடர்ந்து சர்வதேச போட்டிகளிலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார் இச்சிறுமி. 2023ஆம் ஆண்டு ஐக்கிய அமீரகத்தில் நடைபெற்ற ஏசியன் யூத் போட்டிகளில் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் பிரிவுகளில் தங்கம், கிளாசிக் பிரிவில் வெள்ளி வென்று 2ஆம் இடம் பெற்றதுடன் 2024ஆம் ஆண்டு மலேசியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கிளாசிக் மற்றும் பிளிட்ஸ் 2 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை படைத்த தங்க மங்கை இவர். அது மட்டுமா, ஜார்ஜியா, அல்பேனியா, போர்ச்சுகல், துபாய், ஸ்ரீலங்கா, செர்பியா, ஹங்கேரி, மலேசியா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், ருமேனியா, அசர்பைஜான், சுவிட்சர்லாந்து, குவைத்
ஆகிய நாடுகளில் நடந்த போட்டிகளில் பங்கு பெற்று தொடர்ந்து ஒரு ஹேட்ரிக் அல்ல 12 ஹேட்ரிக், அதாவது தொடர்ந்து 36 போட்டிகளில் வெற்றி பெற்ற மகத்தான சாதனைகளை புரிந்ததுடன் சதுரங்கத்தில் மிக இளம் வயதில் 2000 ஈலோ பாயிண்ட்ஸ் கடந்த முதல் பெண்மணி என்ற தனிப்பெரும் பெருமைக்கு சொந்தக்காரரானார் இவர். வெளிநாடுகளுக்கு போட்டிக்கு சென்றால் அங்கு உணவுக்கு அதிக செலவு ஏற்படும், ஒவ்வாமையும் ஏற்படலாம் என்பதால் இந்தியாவில் இருந்தே அரிசி பருப்பு எடுத்துச் சென்று அதை மட்டும் சமைத்து உண்பார்களாம். அது மட்டுமன்றி தங்கும் இடத்தில் இருந்து போட்டி நடக்கும் இடம் எவ்வளவு தொலைவாக இருப்பினும் நடந்தே சென்று விடுவாராம். புதிய இடம், புதிய தட்பவெப்பம், பெரிய பெரிய போட்டியாளர்கள் என்று இவ்வளவு வரம்புகள், இவற்றையெல்லாம் கடந்து எப்படி போட்டியிட்டு ஜெயிக்கிறீர்கள்? உங்களது மனநிலை என்னவாக இருக்கும்? என்ன இருந்தாலும் சிறுபிள்ளைதானே, சற்று பயமோ தயக்கமோ இருக்காதா என்றால், எனக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது என கூறி அதிசயிக்கிறார். 10 வயது கூட நிரம்பாத பாவை தினமும் காலை 6 மணி முதல் தொடங்கி இல்லத்தில் 1 மணி நேரம், பின் வகுப்புக்கு சென்று காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தொடர் பயிற்சி, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை பள்ளி பாடங்கள் கற்றுவிட்டு பின்னர் இரவு 11 மணி வரை செஸ் விளையாடிவிட்டுதான் உறங்குகிறார். இந்த சிறிய வயதில் எப்படி இவ்வளவு நேரம் கவனம் சிதையாமல் இருக்க முடிகிறது என்றால், நமக்கு மிகவும் பிடித்த ஒன்றை செய்தால் அது உழைப்பாக தெரியாது, உல்லாசமாகவே இருக்கும் என்கிறார். ஒவ்வொரு முறை போட்டிகளில் வெல்லும் பொழுது எனது ஊர் மக்களும் பள்ளியும் அளிக்கும் வரவேற்பும் பாராட்டும் பெற்றுள்ளேன். பலமுறை துணை முதல்வரையும் எனது பதக்கங்களுடன் சந்தித்துள்ளேன். இந்திய செஸ் முன்னோடி திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை சந்தித்தது சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி 2025 விழாவில் முதல்வரின் அருகிலேயே என்னை மேடையில் அமர்த்தினார்கள். பல தேசிய மற்றும் ஆசிய அளவிலான ரெக்கார்டுகள் புரிந்துள்ளேன். இவையெல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தாலும், வெளிநாடுகளில் தங்கம் வெல்லும் பொழுது பெரிய திரையில் நம் தேசிய கொடி பறப்பதை காண்பதும் நமது தேசிய கீதம் ஒலிக்க பெறுவதும் தான் தனக்கு ஈடில்லா மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறும் இவர் நமது தேசத்தின் சொத்து ஆவார். இவற்றிற்கெல்லாம் மணிமகுடமாக 2025ஆம் ஆண்டு கஜகஸ்தான் அல்மாட்டியில் நடைபெற்ற ஃபிடே கேடட் போட்டியில் 10 வயதிற்கும் உட்பட்ட இளம் பெண்கள் பிரிவில் உலக சாம்பியன் பட்டம் வென்றவர்தான் சர்வதேச சதுரங்க சம்மேளனம், அதாவது இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனால் மிக இளம் வயதில் விமன் கேண்டிடேட் மாஸ்டர் பட்டம் பெற்ற, இதுவரை தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற 100% கேர்ள் ஆஃப் செஸ், உலக செஸ் சாம்பியன், நமது அரியலூரின் அறிவு களஞ்சியம் செல்வி AS ஷர்வானிகா அவர்கள். அற்புதம், ஆனந்தம், அகமகிழ்ச்சி. அரியலூரிலிருந்து நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம். உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கு இடையே சதுரங்க சாம்பியனான செல்வி AS ஷர்வானிகா அவர்களை இந்த மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெற மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த விருதினை வழங்கிட நமது சிறப்பு விருந்தினர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் நமது மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஷர்வானிகாவுடன் மேடையில் இணைந்து இந்த விருதினை பெற்றிட ஷர்வானிகாவின் பெற்றோர்களை அன்போடு அழைக்கிறோம். பெருமைக்குரிய தருணம் இது. உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு இடையே இந்த நிகழ்ச்சி நடந்தேற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம்.
தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் ஷர்வானிகா. ஷர்வானிகாவோட பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஷர்வானிகா, ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக பேசுறீங்களா ப்ளீஸ்? ஓகே, இங்கே வரீங்களா, அங்கேருந்து பேசுறீங்களா? மைக் ப்ளீஸ். Hi everyone, என்னோட நேம் ஷர்வானிகா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் இன்வைட்டிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட், எஸ்பெஷலி மெகா டிவி அண்ட் தங்கபாலு சார் அண்ட் ஜெயந்தி தங்கபாலு மேம். அண்டு ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்லி வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அண்டர் 10 பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பண்ணதில்லை. தமிழ்நாட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவில் வந்து நான் தேர்டாக பண்ணியிருக்கேன். ஜிஎம் கொனேடா ஹம்பி அண்ட் ஜிஎம் திவ்யா தேஷ்முக் அப்புறம் நான் வந்து தேர்டாக பண்ணியிருக்கேன் இதை. ஸோ என் அம்மா வந்து டீச்சர். அம்மாவுக்கு மார்னிங் 5 o'clock டியூஷன் இருக்கும். ஸோ நானும் என் அக்கா தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நானும் என் அக்காவுமே வந்து ஏச்சு எங்கள் அம்மா கூடயே ரெடி ஆகிடுவோம். அப்போ எங்கள் அம்மா எங்கே இருக்காங்களோ நாங்களும் அங்கே இருப்போம். எங்கள் அம்மா வந்து மார்னிங் லைக் 10th to 12th எடுப்பாங்க. இப்போ நாங்களும் எங்கள் அம்மா கூடயே இருப்போம். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நீங்கள் வந்து இந்தியாவுக்காக சாதனை செய்யணும், இந்தியாவுக்காக வந்து நீங்கள் இந்தியாவை பெருமைப்படுத்தணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, நீ தான் செஸ் விளையாடுறீல, நீ செஸ்ஸில் சூப்பராக விளையாண்டு நம்ம இந்தியா தமிழ்நாடு எல்லாருக்கும் நீ வந்து மெடல் ஜெய் கப்பு ஜெய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்தியாவுக்காக 20 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 100% கேர்ள் ஆஃப் இந்தியன் செஸ் அப்படின்னு இருந்திருக்கேன். அதே மாதிரி ஏஷியா யங்கஸ்ட் WCM உமன் கேண்டிடேட் மாஸ்டர் அண்டு ஏஷியாலே 2000 எலோ பாயிண்ட்ஸுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேர்ளும் நான் தான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. நான் தான் வந்து செகண்ட் பேபி எங்கள் வீட்டிலையே. ஸோ எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து லைக் நிறைய பேருக்கு அந்தளவுக்கு ஹாப்பி இல்லை. ஏன்னா நான் வந்து பாய் பேபியாக பிறப்பேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நான் கேலாக பிறக்கிறது பெரிய பெருமைமா. இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உலகமே உங்களை பார்த்து வியக்குது. நீங்கள் உங்களை மாதிரி கேர்ள் பேபிஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள், அறிவுரை என்ன சொல்கிறீங்க? ஸோ உங்களுக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதில் கன்சிஸ்டன்சியாக ஹார்ட் ஒர்க்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நீங்களும் நம்ம இந்தியா தமிழ்நாட்டுக்கே எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கலாம். ஸோ அப்போது அக்கா சொன்னாங்க, அப்போ வந்து யாருக்குமே அந்தளவுக்கு ஹாப்பி இல்லை. ஆனால் என் அக்கா மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என் அக்காவுக்கு வந்து கேர்ள் தங்கச்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் என் அக்கா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, சர்வா நீ வந்து உனக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அதில் நீ வந்து சூப்பராக இது பண்ணி நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெருமை சேர்ப்பேன். அன்னைக்கு நம்ம ஊரில் எல்லோரும் வந்து உன்னை திரும்பி பார்ப்பாங்க, ரொம்ப வந்து லைக் வரவேற்புலாம் வைப்பாங்க, நீ அந்தளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து நம்ம நேஷ்னல் ஜெயிச்சா ஏஷியன் காமன்வெல்த் வேர்ல்டெலாம் செலக்ட் ஆகும். ஸோ அப்போது காமன்வெல்த்தில் நான் வந்து ஏஷியன் ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கும்போது எங்கள் ஊரில் எனக்காக காத்திருந்து வேர்ல்டு எல்லாம் பண்ணும்போது என்னை தேரில் வச்சு 4 hours எங்கள் இதுலேருந்து எங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க மேலத்தாளத்தோட. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வேர்ல்டெலாம் ஜெயிக்கும்போது நம்மளோட இந்தியன் நேஷ்னல் ஆந்தம் ஒலிக்க விடுவாங்க. அப்போ அந்த நேஷ்னல் ஆந்தம் அந்த ஃப்ளாகை நம்ம போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும்போது, அப்போது நான் வந்து கஜகிஸ்தானில் பண்ணும்போது 88 countries அண்ட் 841 players முன்னாடி பண்ணேன். இப்போ எல்லோரும் சின்ன கிளாப் தட்டி நானே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து இதுக்கெல்லாம் பில்லராக இருந்த எங்கள் தாத்தாவை வந்து நான் இப்போது ரொம்ப வேடிக்கை பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்யூ ஆல். நம்ம ஷர்வானிகா மட்டும் இல்லை, அவங்க அக்காவையும் ரொம்ப பாராட்டணும். அவங்க பேரண்ட்ஸ், அவங்க தாத்தா அது படிக்கு மேலே போய் தாத்தாவை வந்து மறக்காமல் சொன்னாங்க.
நல்லா இருக்கணும்மா. நீ மேலும் மேலும் இன்னும் உலக சாதனைகள் நிறைய புரியணும். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஷர்வானிகா. ஆதியும் அந்தமும் ஒன்று என்பது போல் பச்சிளம் குழந்தையிடமிருந்து தெளிந்த நீரோடை போன்று தெளிவான பேச்சு. எவ்வளவு அழகான தருணம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் என்ற குரலை நினைவு கூறும் வகையில் இந்த பெற்றோர்களுக்கு இந்த மேடை அனுபவம் மிகவும் அரிது, இனிது, மகிழ்ச்சி தரக்கூடியது. தேங்க்யூ வெரி மச். இந்த தருணத்தை இந்த மேடையில் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு இந்த நிகழ்ச்சியின் குழுமத்திற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது.